ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்காக வாங்கியிருந்த ட்ரைப்ளை பாத்திரங்கள் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்க்குறது வந்து பர்க்னர் எசென்ஷியல்ஸோட ட்ரைப்ரோ மாடல் கடாய் வித் லிட்டோட வருது. இது வந்து 24 சென்டிமீட்டர் கடாய். அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க கடாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனேவே ஒரு பாலித்தீன் கவர் வச்சு செக்யூர் பண்ணியிருந்தாங்க. லிட்டையும் கடாயும் தனித்தனியாக வச்சு. கடாய் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. உங்களில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க ட்ரைப்ளை குக்வேர்ஸ்லாம். பட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரைப்ளை குக்வேர்ஸ் இன் மை கிச்சன். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்க்னர் எசென்ஷியல்ஸோட 3 பீஸ் குக்வேர் செட்டு தான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 24 சென்டிமீட்டர் கடாய் உள்ளது தான். ஆனால் இதில் வந்து 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை பேனும் ஒரு சாஸ் பேனும் கொடுத்துருந்தாங்க. சைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு எங்களோட ஃபேமிலிக்கு. பட் 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 26 சென்டிமீட்டர் கடாய் போடுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இதுலேயும் பாருங்கள் பேக்கேஜிங்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. அண்ட் அகெயின் பாத்திரத்தோட குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணும்போதே அதோடய குவாலிட்டியை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. 3 லேயர்ஸ் அப்படின்னும்போது அந்த ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன். இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் கூட ரொம்ப நினச்சேன் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு கிடையாது. ஹீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுவும் அந்த வெசலோட கிட்ட தான் அந்த மாதிரி இருக்குது. நம்ம கை பிடிக்கிற இடத்துலலாம் வந்து அந்த மாதிரி இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஸ் பேன் இருக்குது. இது வந்து நான் டீ தான் போட்டுட்ருந்தேன் 2 நாளாக. ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி. நம்ம அடுப்பில் வைக்கும்போது ஒரு பக்கமாக சாயிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து அதோடய வெயிட்னால அது கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்குது ஸ்டவ் மேலே. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு டோப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ஆன்லைனில் வாங்கினது கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்கிற போத்தீஸில் வாங்கினது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸ். சைஸ் வந்து 32. பிரியாணிக்கு இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம ட்ரைப்ளைலே வாங்கிட்டோன்னா இந்த அடி பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம தம் வைக்கும்போது கூட கீழே தோசைகள் வச்சு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபுல் சிம் பண்ணிவிட்டு நம்ம வச்சோன்னா அடி பிடிக்கிறதே கிடையாது. நான் 2 தடவை பிரியாணி செஞ்சு பார்த்துட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துச்சு. இந்த டோப்போட பிராண்ட் வந்து மேக்ஸிமா. இதுலேயே வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு லிட்டுக்கும் கைப்பிடி வச்சும் இருக்குது மாடலு. பட் நான் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணேன். இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2912 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அதோடைய எம்ஆர்பி வந்து 5450 கிட்ட வருது. எல்லா குக்வேர்லேயுமே நான் சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவே போடுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி எல்லாமே. குக்வேர் செட்டில் வர ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டரில் இருக்குது. சாஸ் பேன் வந்து 14 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 18/10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக வந்து டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் அலுமினியம் கடாய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து பேர்ன் ஆகிற ப்ராப்ளம் இருக்கும். நான்ஸ்டிக் வந்து நம்ம அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரைப்ளை பாத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம மெயின்டைனும் பண்ணிக்கலாம். இந்த 3 பீஸ் குக்வேர் செட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1616 அண்ட் கடாயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 909. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.